வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரதமணி திருநாடு. பாரதமணி திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் காஞ்சிமாமுனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையிலே இன்று 33வது பகுதியாக அன்பு என்பது என்ன என்ற தலைப்பிலே காஞ்சிமாமுனிவர் அருளியுள்ள கனிமொழிகளை பார்ப்போம். அன்புக்கும் ஆசைக்கும் வித்தியாசம் உண்டு. அன்பு என்பது பிரதிபலன் எதிர்பார்க்காமல் செய்யப்படுவது, ஏதாவது லாப நோக்கில் திரும்ப ஏதாவது கிடைக்கும் என்ற எண்ணத்தில் எழுவதுதான் ஆசை என்கிறதையும், அதோடு மட்டுமல்ல, அத்வைத தத்துவத்தின்படி பரமாத்மா தான் எல்லா ஜீவாத்மனக்களாகவும் இருக்கிறது என்பதை உணர்ந்தால் நாம் அனைவரையும் நேசிப்போம் என்பதையும் அவருடைய பாணியிலே விளக்குகிறார் காஞ்சிமாமுனிவர். அந்த வார்த்தைகளை அப்படியே பார்ப்போம். அன்பு என்பது என்ன? ஒரே பரமாத்மா தான் எல்லா உயிர்களுமாக ஆகியிருக்கிறது. பல உயிர்களாகும்போது ஒன்றை ஒன்று வேறுபடுத்தி வைத்து மாய பிரபஞ்ச நாடகம் நடக்கிறது. இதிலேயே எதிர் டைரக்ஷனில் ரொம்பவும் உத்தமமான அம்சமாக வேறுபட்டவற்றை ஒன்றாக ஐக்கியப்பட வைக்கவும் பரமாத்மா அனுகிரகித்திருக்கிற ஃபோர்ஸ் தான் அன்பு. பொதுவாக மற்றவரிடமிருந்து நமக்கு ஒன்றை பெற்று லாபம் அடைவதாகவே மனுஷ மனப்பான்மை இருக்கும். அதற்கு எதிர்மருந்தாக நம்மை இன்னொருவருக்கு கொடுத்து அதில் நிறைவு பெறச் செய்வது அன்பு. ஆசைக்கும் அன்புக்கும் இதுதான் வித்தியாசம். நாம் ஒன்றிடம் ஆசையாக இருக்கிறோம் என்றால் நமக்கு அதனிடமிருந்து சந்தோஷம் தேடிக்கொள்கிறோம். அன்பாக இருக்கும்போது நம்மால் அதற்கு சந்தோஷம் உண்டாக்குகிறோம். ஆசை என்பது வாங்கல், அன்பு என்பது கொடுக்கல். நமக்கு சந்தோஷம் என்பது அந்த உயிரிடம் ரூப சம்பத்து, குணசம்பத்து, திரவிய சம்பத்து கூடத்தான். இவை அல்லது இந்த மாதிரி வேறு எந்த நாம் அதனிடமிருந்து பெற்றால் நமக்கு சந்தோஷம் உண்டாகுமோ அவை இருந்தால்தான் அந்த அன்பு ஏற்படும். இவற்றுக்காகவே அதனிடம் நமக்கு உண்டாகிற பற்றுதான் ஆசை. தப்பாக அதை அன்பு என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அன்பு என்பது அந்தகரணம், அதாவது உள்மனம் உசந்த நிலையில் உள்ள போது உண்டாவது. அப்போது மனசும் புத்தியும் அகங்காரத்திற்குள்ளே இழுக்கப்பட்டு அந்தகரணம் இருதயத்திற்கு இடம் மாறி அங்கே இருந்து வேலை செய்யும். அம்பாள் அன்புமயமானவளாகையால் அவளுடைய சிருஷ்டியிலே ரொம்பவும் குரூரமான ஜீவராசிகளுக்கும் கூட ஒவ்வொரு சமயத்திலாவது அன்பு உண்டாகுமாறு அனுகிரகித்திருக்கிறாள். சாதனையால் மனசும் புத்தியும் பண்பட்டவர்களுக்கோ எப்போதும் அன்பு சுரக்கக்கூடிய நிலை வாய்க்கிறது. அந்தகரணத்தின் பெர்மனன்ட் ஸ்தானமாகவே அப்போது இருதயமாகிவிடும் என்று உள்ள தூய்மையை வலியுறுத்தி காஞ்சிமாமுனிவர் பேசுகிறார். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.